வெற்றிக்கனியை சுவைப்பதற்காக காத்திருக்கக்கூடிய எங்களுடைய தாயக கலையக உறவுகளே, தாயக கலைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த குறும்படம் முதலாவது ஆண்டிலே நாங்கள் நடத்துகின்ற பொழுது சரியாக 57 பேர் தான் இருந்தார்கள். அதனுடைய வெற்றியாளராக பிரான்ஸில் இருந்து தெரிவான படம் த கோட் இஸ் டை என்கின்ற படத்தினூடாக சதா பிரணவன் என்கின்ற ஒரு இயக்குனரை இன்று கண்டெடுத்திருக்கின்றோம். அவர் ஒரு முழுநீர் திரைப்படத்தை முழுமையாக பூர்த்தியடைத்திருக்கின்றார். அந்த திரைப்படத்தை நான் முழுமையாக பார்த்திருக்கின்றேன். மனதுக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்த தருணம், எங்கள் மத்தியிலும் இதுபோன்று சர்வதேச தரத்திலே திரைப்படங்களை உருவாக்கக்கூடிய வல்லவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களை நாங்கள் அடையாளம் காட்டவில்லையோ என்கின்ற ஒரு தாக்கம் இருந்து கொண்டிருந்தது. அதை அவர் நிவர்த்தி செய்திருப்பதாக நான் தனிப்பட்ட முறையில் உணர்கின்றேன். நிச்சயமாக அந்த திரைப்படம் வெகு விரைவிலே சர்வதேச ரீதியிலே உங்கள் கண்களுக்கு விருந்தளிக்க வர இருக்கின்றது. அதே போன்று 2வது ஆண்டிலே தி டிக்கெட் ப்ளீஸ் என்கின்ற திரைப்படம் திருகோணமலை மாவட்டத்திலே இருந்து ஆனந்தரமணன் என்கின்ற ஒரு இயக்குனர் இயக்கியிருந்தார். அவரும் கூட ஒரு முழுநீர் திரைப்படத்தை முழுமையாக பூர்த்தியடைந்து செய்திருக்கின்றார். ஈழத்து சினிமாவிலே 1000க்கும் மேற்பட்ட கலைஞர்களை ஒரே தளத்திலே வைத்து படமாக்கப்பட்ட படம் என்கின்ற பெருமையை அந்த 6ஆம் நிலம் என்கின்ற படம் பெறுகின்றது. உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சியான தருணம். 2 படங்களுமே நாங்கள் எதிர்பார்த்ததை விட, நாங்கள் எங்களுடைய ஈழத்து இயக்குனர்கள் எந்த தூரம் வருவார்கள் வர வேண்டும் என்று எதிர்பார்த்தோமோ அதற்கு மேலாக அந்த 2 படங்களும் தயாரித்து முடிவடைந்து விட்டது. ஏன் இன்னும் திரையிடவில்லை என்ற கேள்வி உங்கள் மத்தியிலே இருக்கும். நிச்சயமாக இந்த திரைப்படங்கள் சர்வதேச விருதுகளை வாங்கும் என்கின்ற நம்பிக்கையோடு அந்த இயக்குனர்கள் தொடர்ச்சியான பயணத்தை மேற்கொண்டு அந்த படங்களை சர்வதேச திரைப்பட விழாக்களுக்கு சென்றடைய செய்த வண்ணமே இருக்கின்றார்கள். நிச்சயமாக அந்த படங்கள் சில விருதுகளை பெறும். அந்த விருதுகளுக்கு பெற்றதன் பின்பு அந்த படம் உலகளாவிய ரீதியிலே எங்கெல்லாம் ஈழத்தமிழன் பறந்து வாழ்கின்றாலோ அங்கெல்லாம் இந்த படங்கள் திரையிடப்படும். இந்த படங்கள் திரையிடப்படுகின்ற பொழுது ஈழத்து சினிமாக்கு ஒரு அடுத்த பரிணாம நிலையை நிச்சயமாக அடைய வைப்போம் என்ற நம்பிக்கை இந்த ஐபிசி தமிழ் ஊடகத்துக்கு இருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டுகளும் இந்த குறுந்திரையின் ஊடாக நாங்கள் ஒரு திரை இயக்குனரை தேடி எடுக்கின்ற இந்த பணியிலே ஐபிசி தமிழ் நிறைய சிரமங்களை எதிர்நோக்குகின்றது. இந்த ஆண்டு 87 திரைப்படங்களை 57 இயக்குனர்கள் இயக்கியிருந்தார்கள். உண்மையிலே அந்த 87 திரைப்படங்களும் அந்த இயக்குனர்களாக எங்களுக்கு முன்வந்து அனுப்பவில்லை. இது ஒரு பெரிய ஒரு குறைபாடு. நாங்கள் எங்களுடைய சமூகம் சார்ந்து கலைஞர்களை இயக்குனர்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கான ஒரு முழுநிற திரைப்பட வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்களே முன்வந்து இந்த விழாவை இவ்வளவு சிறப்பாக இவ்வளவு செலவு செய்து எடுத்துக்கொண்டிருக்கின்ற நிலையிலே இந்த குறும்படங்களை இயக்குகின்ற இயக்குனர்கள் ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்காக அவர்கள் அந்த படத்தை இயக்குகின்றது போன்று ஒரு தோற்றப்பாடை இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒவ்வொருத்தருக்கும் தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி மின்னஞ்சலூடாக அவர்களை தொடர்பு கொண்டு இந்த படத்தை நீங்கள் இந்த விருது விழாவுக்கு அனுப்புங்கள், அதனூடாக உங்களுக்கு ஒரு முழுநிற திரைப்படத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்று சொல்லி ஒரு தடவைக்கு 10 தடவை 100 தடவை அவருக்கு பின்னாலே நாங்களே ஓடிப்போய் அவர்களை பிடித்து ஒரு இயக்குநர்களால் ஆக்க வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். இந்த குறுந்திரைகளை இயக்குகின்ற இயக்குநர்கள், நீங்கள் இதை வெறும் பொழுதுபோக்காக செய்யாதீர்கள். நாங்கள் எல்லாவற்றையும் இழந்து 30 ஆண்டு காலமாக அகிம்சையாக போராடினோம், 30 ஆண்டு காலம் ஆயுத ரீதியாக போராடினோம். இறுதியில் எல்லாத்தையும் இழந்து இப்பொழுது திரும்பவும் முதல் நிலையிலே இருந்து எல்லா துறையிலுமே நாங்கள் வளர்ந்து எல்லா துறையுமே நாங்கள் சாதிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எங்களுடைய அரசியல் போராட்டம் தோல்வியடைந்து விட்டது, ஆயுத போராட்டம் தோல்வியடைந்து விட்டது. ஆனால் எங்களுடைய இலட்சிய போராட்டம் ஒருபோதும் தோல்வி அடையாது. அதற்கான மாற்று சிந்தனைகள், அதற்கான மாற்று வழிகளை நாங்கள் தேடி கண்டுகொள்ள வேண்டியதாக இருக்கின்றோம். அதிலே ஒரு ஊட்டிதான் இந்த திரை.
திரையினூடாக நிறைய விஷயங்களை இந்த சமூகத்துக்கு திணிக்க முடியும். இந்த உலகுக்கு சில விஷயங்களை திரையினூடாக கொண்டு போய் இலவாக சேர்க்க முடியும். அதற்கு ஒரே ஒரு வழி இந்த திரை. அந்த திரை ஒவ்வொரு ஆண்டுகளும் ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சி அடைந்து இங்கே இந்த காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படங்களிலே எத்தனையோ படங்கள் எங்களுடைய உண்மை வழிகளை, எங்களுடைய ஊரில் நடக்கக்கூடிய யதார்த்த நிலைகளை, உண்மையில் இந்த இறுதியாக வந்த படம் கூட ஒரு நாட்டுக்காக தன்னை 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் வருத்தி போராடி தன்னுடைய அவயங்களை அங்கங்களை இழந்து இன்றைக்கு நடு ரோட்டிலே பிச்சு எடுக்கக்கூடிய நிலைமையிலே எங்களுடைய போராளிகள் எங்களுக்காகவும் எங்களுடைய மண்ணுக்காகவும் தங்களை அர்ப்பணிக்க துணிந்தவர்களுடைய நிலையை வெகு விசாலமாக துணிச்சலாக எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். இது உண்மை நிலை. இதை நேரிலே கண்கூடாக கண்டிருக்கின்றேன். எங்களுடைய போராளிகள் ரோட்டிலே பிச்சு எடுக்கக்கூடிய நிலையிலே, ரோட்டிலே கச்சான் விற்கக்கூடிய விலையிலே, ரோட்டிலே தள்ளுவண்டில் தள்ளக்கூடிய நிலையிலே இன்று எங்களுடைய சமூகம் அவர்களை கொண்டு போய் விட்டிருக்கின்றது. இந்த நிலை இந்த சினிமாவின் ஊடாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும். இது எங்களுடைய கடமை. அதை நோக்கிய இந்த பயணத்திலே தொடர்ச்சியாக நாங்கள் ஒவ்வொரு ஆண்டுகளும் எங்களுடைய இந்த குறுந்திரை வளர்ந்து கொண்டே செல்கின்றது. உங்களுக்கு தெரியும், இதில் நிறைய பேர் கடந்த ஆண்டு கூட வந்திருக்கின்றீர்கள். கடந்த ஆண்டு வந்திருக்கின்ற மக்கள் தொகையை விட இந்த ஆண்டு இன்னும் கூடுதலான மக்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள். ஆண்டுதோறும் இதனுடைய வளர்ச்சி பரிணாம வளர்ச்சியை தொட்டுக்கொண்டே செல்லும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை. ஐபிசி தமிழ் மீதும் அதனுடைய செயற்பாடுகளை விடும் ஒரு சிலர் குறிப்பிட்ட குற்றச்சாட்டுகள் அல்லது விமர்சனங்களை முன்வைப்பதன் ஊடாக எங்களுடைய இந்த பாய்ச்சல் அல்லது எங்களுடைய இந்த சமூகம் சார்ந்த சிந்தனை, எங்களுடைய இந்த செயற்பாடுகள் எதையுமே யாராலையும் நிறுத்திவிட முடியாது. அதாவது ஐபிசி தமிழ் நாங்களாக நிறுத்தும் வரை யாராலும் எதையும் நிறுத்திவிட முடியாது. நாங்கள் இந்த தமிழ் சமூகத்துக்கும் எங்களுடைய தாயகத்தில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கும் நாங்கள் சுமையாக இருக்க விரும்பவில்லை. அவர்களுக்கு ஒரு பாலமாக இருந்து நிறைய விஷயங்களை புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களின் ஊடாக அவர்களை சென்றடைய வேண்டும், அவருடைய வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற நோக்கத்தை தவிர எங்களுக்கு வேறு எந்த நோக்கமும் இல்லை. இங்கே சில பேர் பேசுகின்றார்கள், அரசியலில் வரப்போகின்றார், அதுக்காகத்தான் இப்படியெல்லாம் செய்கின்றார்கள். அப்படியான எண்ணங்கள் சிந்தனைகள் ஒன்றுமே இல்லை. எங்களுடைய சமூகத்திலே இருக்கக்கூடிய ஏராளமான பிரச்சனைகளை நாங்கள் புள்ளியிட்டு காண்பிப்பதன் ஊடாக நிறைய மாற்றங்களை உருவாக்க முடியும். நிறைய மாற்றங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த ஈழத்து சினிமா இன்றைக்கு இந்தளவு தூரம் வளர்ந்திருக்கின்றது. நிச்சயமாக இன்னொரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளிலே ஏராளமான திரைப்படங்கள் திரையினூடாக எங்களுடைய வாழ்க்கை கதைகள், எங்களுடைய போராட்ட கதைகள், எங்களுடைய விடுதலை நோக்கிய பயணங்களை நாங்கள் சென்றடைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு இங்கே வந்திருக்கக்கூடிய எங்களுடைய நண்பர்கள் அமீர் அத்தோடு வெற்றி அவர்களை பணிவாக கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் நிச்சயமாக எங்களுடைய தாயகம் சார்ந்த படைப்புகளை நீங்கள் படைக்க வேண்டும். எங்களுடைய ஊருக்குள் வாருங்கள். எங்களுடைய ஒவ்வொரு ஊரிலேயும் ஏராளமான கதைகள் இருக்கின்றது. ஒவ்வொரு வீடுகளிலேயும் ஒவ்வொரு கதைகள் இருக்கின்றது. அந்த கதைகளை உங்களை போன்று ஆளுமை மிக்க இயக்குனர்களால் இந்த உலகத்துக்கு இலகுவாக இந்த எங்களுடைய வலிகளை, எங்களுடைய வேதனைகளை, எங்களுடைய விடுதலை உணர்வுகளை நாங்கள் இன்னும் வீழவில்லை, இன்னும் எங்களுடைய உணர்வுகள் எங்களுக்குள்ளே புதைக்கப்பட்டு இருக்கிறது என்பதை உங்களை போன்ற ஜாம்பவான்களால் இந்த உலகுக்கு கொண்டு வருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்று இந்த விழாவை வந்து சிறப்பித்தமைக்காக ஐபிசி தமிழ் குடும்பத்தின் சார்பில் எங்களை நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.